Welcome to the year of 2025. Hope there is no ceremonies like 2024 again. இந்த வீக்கோட அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். டெஸ்ட் மேட்ச்னா இதான டெஸ்ட் மேட்ச் ப்ராப்பர் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். மேட்ச் சின்ன சமயம் நடக்குது. அதனால பத்திரிகை நான் போட்டு வெளுக்குறாங்க போலயே. இந்த வாரம் விஜயாசாரியை பாத்துடலாம். இந்த வாரம் வாரம் அப்பா வாப்பா எங்கப்பா ருத்ராஜ்னு சொல்லிட்டு இருப்பே. அவரடி அவ்வளவு அடிச்சாரு இவ்வளவு அடிச்சாரு எவ்வளவு அடிச்சாரு. ருத்ராஜ் ப்ளீஸ் பா கொஞ்சம் சிஎஸ்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேட்டிங்லாம் ஆட்டு ஃபார்மோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து கருண் நாயர். ரொம்ப நாள் கழிச்சு அவர் பேரை கேள்விப்படுறோம். சொல்லுங்க என்ன பண்ணாரு அவரு? அதே இன்சிடென்ட் இப்ப பங்களாதேஷ் பிரீமியர் லீக் நடந்திருக்கு இந்த வருஷம். ஆப்பனன்ட் கேப்டன் யாருப்பா? சகிப் அல் ஹசனா. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. வெல்கம் டு த இயர் ஆஃப் 2025. ஹோப் தேர் இஸ் நோ செலிபிரிட்டிஸ் லைக் 2024 அகைன். எஸ், நம்ம வந்து இந்த வீக்கோட அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். போன வீடியோலயே வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் வந்து ஏர்லியா ரிலீஸ் பண்ணதுனால சாம்பியன்ஸ் ட்ராஃபியை கவர் பண்ண முடியல. எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து கடைசியா 2017 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் கழிச்சு 2025 இப்ப திரும்ப நடக்க போகுது. 2021 நடக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ஓரளவுக்கு ஹைப்பு. அது வந்து இந்த நடுவுல வந்து இந்த பேசிக்கா ஐசிசிக்கு வந்து இந்த இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வச்சுக்கிட்டு எங்கடா மேட்ச் நடத்துறது பைத்தியக்காரங்க மாதிரி முடிச்சிட்டு இருந்த டைம்ல இப்போ ஒரு வழியா ஒரு சொல்யூஷன் கிடைச்சி. துபாயின்னு ஒருத்தர் வந்து நடுவுல வந்து நாங்க நடத்துறோம் சார் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில பாதி மேட்சையும் பாகிஸ்தான்ல பாதி மேட்சும் நடத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் நம்மளுக்கு வந்து துபாயில தான் நம்ம வந்து லீக் ஸ்டேஜஸ் மேட்ச் எல்லாமே துபாய் ஸ்டேடியம்ல தான் ஆடுறோம். ஸோ 20th ஒரு மேட்ச் பங்களாதேஷ் கூட, 23rd ஒரு மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட, March 2 வந்து ஒரு மேட்ச் வந்து நியூசிலாந்து கூட. 3 மேட்ச் நடக்குது. எல்லா டீமுமே 3 மேட்ச் தான். இதுல பெருசா காமெடி என்னன்னா ஃபைனல்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்ல இன்னும் வந்து சொல்லவே இல்லை. அதாவது கடைசியில நம்ம யோசிக்கலாம், எந்த சிட்டில வைக்கலாம்னு வேணா யோசிப்பாங்க சில டோர்னமெண்ட்லாம். ஆனா வந்து எந்த கண்ட்ரில வைக்கலான்னு இன்னும் ஃபைனல் பண்ணாம, அதுவும் கடைசி டைம் இருக்கும் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து செமிஃபைனல் வரைக்கும் பார்த்துட்டு தான் ஃபைனல் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போறாங்க ஒரு கண்ட்ரில. பிகாஸ் இந்தியா வந்து ஃபைனல் வந்தா இந்த குழப்பங்கள்லாம் நடக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த குழப்பங்கள் நடக்கட்டும். ஒருவேளை இந்தியா ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா வந்து துபாயில் நடக்கும் ஃபைனல்ஸ், இல்லனா வந்து பாகிஸ்தான் நடக்கும். நம்ம ஆக்சுவலி குரூப் பி பத்தி பேசவே இல்லை. குரூப் பி தான் வந்து குரூப் ஆஃப் டெத்தா இருக்காங்க. அதுல பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, அப்புறம் இங்கிலாந்து இருக்காங்க. செம கஷ்டம் அந்த குரூப். ஆமா, இப்ப ஆப்கானிஸ்தான் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவங்க பயங்கரமா ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து பயங்கரமா எவால்வ் ஆன ஒரு டீம்னா அது ஆப்கானிஸ்தான் தான். ஆஸ்திரேலியாவே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க இப்போ. ஸோ யார் எந்த டீமுமே இதுல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இல்ல. ஸோ பார்ப்போம். ஆமா, 2017 நடந்த அந்த ஒரு மனவுடைச்சலுக்கு அப்புறம் அடுத்து போயிடலாம், அதை பத்தி பேச வேணாம். சரி, ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் திஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா தான். எல்லாம் பாருங்களேன், ஒரே துக்க செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. எஸ், இந்தியா வந்து சொல்லும்போதே கஷ்டமா இருக்கு. ஒரு பரிதாபமான தோல்வி தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம 400 ரன்ஸ் கன்சிடர் பண்ணிருப்போம் ஆஸ்திரேலியாவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இளம் வாலிபர் சாம் கான்ஸ்டாஸ் வந்து 61 ரன் அடிச்சிருப்பாரு. அவர் 61 ரன் அடிச்சது பெருசு இல்ல, பும்ராவை போட்டு பட்டி அடிச்சாரு. அது முன்னாடிலாம் அடிக்கல, பின்னாடி பட்டி அடிச்சாரு. அதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து நம்ம இந்தியா டீம் வந்து பேட்டிங் ஸ்டாப் ஆர்டர் சரியா ஆடல. பட் ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஒரு டீசென்டான டோட்டலுக்கு நம்மள வந்து கூட்டு வந்துச்சு. லைக் அவரோட மேடன் செஞ்சுரி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பதிச்சிருப்பாரு. அதுவும் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியன் சாயில்ல வந்து அடிச்சது வந்து பெரிய விஷயம். அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா வீடியோவே வந்து நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனல்ல. அதை டைம் தான் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 ரன்ஸ் அப்படி மார்ஜின் இருந்துச்சு. ஸோ அந்த இதுல வந்து டக்குன்னு மொமெண்டம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பும்ரா வந்து அவரால் முடிஞ்சதை, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு கடவுளா, பவுலிங் கடவுளா நம்மளுக்கு வந்து பும்ரா வந்து அவரால் முடிஞ்சதை மேட்சுக்கு மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த மேட்சும் வந்து செஞ்சு விட்டாரு. 300 சம்திங் வந்து ஸ்கோர் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு பேட்டிங் ஸ்டார்டிங்ல. பட் ஆனா வந்து ரிஷப் பண்ட் அடிச்ச ஒரு ஷாட்ல வந்து திரும்பவும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்மே வந்து சுனில் கவாஸ்கர் வாயில விழுற மாதிரி ஒரு ஷாட்டு. அது விளையாட போயிட்டு தன் விக்கெட்டை கொடுத்தாரு, மொமெண்டம் உடைச்சாரு. பேட்டிங் வந்து சுக்குநூறா உடஞ்சுது. டு ஸ்பெசிஃபை ஸ்காட் போலண்ட் வந்து பயங்கரமா போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. ஸோ இதுதான் ரீகேப். இந்தியா வந்து தோத்துருச்சு. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் பாத்துடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நீ எப்படி இங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் சொன்னல, கடைசியில எடுத்துட்டு போய் டிரா வரைக்கும் ஆற மாதிரி தோத்துட்டோம் அப்படின்ட்டு, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெக்டக்கிள் டெஸ்ட் மேட்ச்னா இதான டெஸ்ட் மேட்ச் ப்ராப்பர் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் லோ ஸ்கோரிங் மேட்ச் தான், செஞ்சுரியில நடந்துச்சு. சூப்பரான மேட்ச்.
சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு நல்ல ஒரு 140 டார்கெட் தான் வச்சிருக்காங்க. 140 தான் சேஸ் பண்ணோம். ஆனா பாகிஸ்தான் சூப்பரான பவுலிங். முகமது அப்பாஸ் ஒருத்தர் வந்து ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் கம்பேக் ஒன்று கொடுக்குறாரு. 6 விக்கெட் ஆல் எடுக்கிறாரு. ஐ திங்க் after 7 years இஸ் பிளேயிங் ஃபார் பாகிஸ்தான். செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பர் ஃபியர்சி ஸ்பெல்லு. ஒரு கட்டத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஈஸி வின்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னு இருந்துச்சு. திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா ஈஸி வின் இருக்கும்போது திரும்ப பாகிஸ்தான் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. 55 டு வின். 2 விக்கெட்ஸ் தான் பாக்கி இருக்கு. அவ்வளவுதான், பாகிஸ்தான் ஜெயிக்க போறாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கு ஏ அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கிற அதே நேரத்துல ககிசோர் ரபாடா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. பவுலிங்ல தான் தாலியா இருப்பாருன்னு பார்த்தா பேட்டிங்ல வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு நாக்கு. அவரும் மார்க்கோ ஆன்சனும் சேர்ந்து ஒரு அன்பீட்டன் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு முடிச்சு விட்டாங்க. கடைசியில வந்து சூப்பரா இருந்துச்சு அந்த மேட்ச். நீங்க முடிஞ்சா ஹைலைட்ஸ் கிடைச்சா போய் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் மேட்சா? இது எப்படி லோ ஸ்கோரிங் என்கவுண்டரா சொல்றோமா? அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல செஞ்சுரி பக்கத்துல புலவாயோ ஜிம்பாப்வேல நடந்த ஒரு மேட்ச். ஜிம்பாப்வே vs ஆப்கானிஸ்தான். செம்ம ஹை ஸ்கோரிங். மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜிம்பாப்வே வந்து ஒரு 580 அடிக்கிறாங்க. ஷான் வில்லியம்ஸ் தான் செஞ்சுரி அடிச்சாரு. அடுத்து இதுவே முடிஞ்சு அப்பா சூப்பரான ஸ்கோர் நினைக்கும் போது திரும்ப அப்படியே இது கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தான் 600 பிளஸ் அடிக்கிறாங்க. 2 டபுள் செஞ்சுரி ஒரே இன்னிங்ஸ்ல. மேட்ச் சின்ன சமயம் நடக்குது. அதாமா நினைக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா சயீதி ஒரு டபுள் செஞ்சுரி, அதே மாதிரி ரஹமத் ஷா டபுள் செஞ்சுரி, அப்புறம் ஜசாயின்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு, அஸ்கர் ஜசாயின், அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. மேட்ச் டிரா ஆயிடுச்சு. இவ்வளவு அந்த மேட்ச் அப்டேட் நல்லா போச்சு. நடுவில் கொஞ்சம் மழையெல்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வராம இருந்திருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. டிரா தான் ஆயிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மேட்ச் தான். என்னப்பா 10 ரன் அவங்க 10 ரன் போட்டு வெளுக்குறாங்க போலயே. ஆமா, அடுத்து அதான் சொல்லலாம்னு இருந்தேன். நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 4 ஓவர் 60 ரன்ஸ் கொடுத்தாருங்க. ஆக்சுவலி பத்திரானா பத்தி நான் சொல்லணும். இங்க என்னன்னா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்காரு. முன்னாடி ஒரு மாதிரி லோவர் ஆர்ம் ஆங்கிள் இப்படி போடுவார்ல பலிங்கா மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் பும்ரா மாதிரி ஹை ஆங்கிள் இருந்து இப்படி போடுறாரு. அந்த ரிலீஸே சேம் தான். ரிலீஸ் பாயிண்ட் மட்டும் இங்க இல்லாம இங்க இருந்து போடுறாரு. அது வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு மாறுதோ அது என்னன்னு தெரியல. ஆமா, ஆக்ஷனால ஒரு ஆங்கிள் எல்லாமே மாறும்ல. ஆமா. சோ 2 மேட்ச்லயுமே வந்து பொளந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 60 கொடுத்தாரு, செகண்ட் மேட்ச்ல 37 கொடுத்தாரு. பாத்துப்பா பத்திரானா சிஎஸ்கேக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பழையபடி கொண்டு வந்துருங்க. உங்களை நம்பிதான் இருக்கும். கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வின்னிங் பொசிஷன்ல இருந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. இந்த 10 நிசாங்கா ஒரு 90 அடிச்சாரு. சம ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஒரு லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 30 ஓவர் தான் தேவையா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்கா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, தோத்துட்டாங்க. செகண்ட் மேட்ச் டோட்டல் டாமினேஷன் நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டு பொளந்துட்டாங்க. இதுல நோட்டபிள் மென்ஷன் பெவான் ஜேக்கப்ஸ் பத்தி நம்ம சொல்லணும். பெவான் ஜேக்கப்ஸ் அன்பார்ச்சுனேட்லி டெபியூ கிடைக்கல. பட் ஸ்குவாட்ல எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா பெவான் ஜேக்கப்ஸ். நியூசிலாந்து ஸ்குவாட்ல எடுத்தாங்க, பட் டீம்ல எடுக்கல. பட் பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று ஆடினாங்க. சரியா? அதுல வந்து டீமே 93 தான் அடிச்சுது நியூசிலாந்து. அதுலயே இவர் பார்த்தா 17 பால்ஸ் 39. செம்ம அக்ரெசிவ் போட்டு பொளந்து தள்ளிட்டார். 4 6 5 6 போட்டு எங்கேயோ பறக்குது பாலு. மும்பை இந்தியன்ஸ் முன்னாடியே பேசின மாதிரி தான், பார்க்காம எடுத்திருக்க மாட்டாங்க. சரியா பார்த்திருக்காங்க. நம்மளும் பார்ப்போம். சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டொமஸ்டிக்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா பாருங்க. இந்த வாரம் விஜயாசாரியை பாத்துடலாம். இந்த வாரம் வாப்பா எங்கப்பா ருத்ராஜ்னு சொல்லிட்டு இருப்பே. அவரு அவ்வளவு அடிச்சாரு இவ்வளவு அடிச்சாரு. இந்த வாரம் எவ்வளவு அடிச்சாரு? ஒண்ணுமே அடிக்கலங்க அவரு. 3 மேட்ச் ஆடினாங்க. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொதப்பிட்டாரு. மீதி 2 மேட்ச் வந்து ஐ திங்க் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் தான் கேப்டன்ல. அவர் மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து நீங்க ஆடுங்கன்னு அவருக்கு போய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருன்றத விட ஆடுறது இல்ல சொல்ல முடியாதுப்பா. ஆடல. பேசிக்கா அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல இது வரைக்கும் சொல்லிக்கலாம். எப்பா ருத்ராஜ் ப்ளீஸ்பா கொஞ்சம் சிஎஸ்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேட்டிங் எல்லாம் ஆட்டு ஃபார்மோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட். பட் ருத்ராஜ் நம்ம டாபிக் இல்ல. இதுல வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பிளேயருங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து மயங்க் அகர்வால். கர்நாடகாக்காக ஆடுறாரு. கடைசி 3 மேட்ச்ல 3 செஞ்சுரி. அதுல ஒரு மேட்ச்ல வந்து பஞ்சாபுக்கு அகைன்ஸ்ட் தான் நினைக்கிறேன். 9 விக்கெட் போயிடுச்சு. சரியா? கடைசியில வந்து 50 ரன்ஸ் ஏதோ டார்கெட் இருந்துச்சு. கடைசி விக்கெட்ல இவர் மட்டும் அடிச்சு கொடுத்திருக்காருங்க. 48 ரன்ஸ் ஏதோ கடைசியில இவர் மட்டும் ஆடி இருக்காரு. சிங்கிள் ஹேண்டடா கடைசியில அடிச்சு கொடுத்தாரு மயங்க் அகர்வால். செகண்ட் மேட்ச்ல அதே மாதிரி தான் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. திரும்ப இப்போ ரீசெண்டா வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆக மொத்தம் ஒரு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு மயங்க் அகர்வால். அவர் ஐபிஎல் யாரும் எடுக்கல, அன்சோல்டு. என்னையாடா அன்சோல்ட் ஆக்குனீங்க, இருங்கடா மயங்க் அகர்வால் 3 பாயிண்டோட அப்படின்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து கருண் நாயர். ரொம்ப நாள் கழிச்சு அவர் பேரை கேள்விப்படுறோம். சொல்லுங்க என்ன பண்ணாரு அவரு? ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த விஜயாசாரி டிராஃபில 4 மேட்ச் ஆடி இருக்காரு. 4 மேட்ச்லயே வந்து 430 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ டாப் ஆஃப் த சார்ட்ல இருக்காரு, ரன் ஸ்கோரிங் சார்ட்ல. எந்த மேட்ச்லயுமே அவுட் ஆல. 4 மேட்ச்ல 3 செஞ்சுரி. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு அகைன்ஸ்டா கூட செஞ்சுரி அடிச்சாரு. இதை பத்தி நம்ம கருண் நாயர் பத்தி ஒரு டீடைல்டான டெடிகேட்டட் வீடியோ நம்ம வந்து போட போறோம். சோ அதை நீங்க பாருங்க. நம்ம அதுல அவரை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த வாரம். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லா ஆஸ் யூஸ்வல் வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா 400ல ரொம்ப ஈஸியா அடிக்கிறாங்க டீம்ஸ். 350 தான் வந்து இப்போ வந்து ஒரு 350 அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு.
பஞ்சாப் வந்து ரீசெண்டா வந்து ஒரு 425 அடிச்சாங்க. மொக்க டீமுக்கு அகைன்ஸ்டா வந்திருக்கும்னு நினைப்பீங்க. அதான் இல்ல சௌராஷ்டிராக்கு அகைன்ஸ்டா அடிச்சாங்க. அதுல எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ல 300 ரன் அடிச்சிருந்தாங்க. யாரு? பிரப்சிம்ரன் சிங், அபிஷேக் சர்மா பார்ட்னர்ஷிப். சரியா? அபிஷேக் சர்மா வந்து கடைசில 90 பால்ஸ் 170 95 பால்ஸ் 170 அடிச்சாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 30 ஓவர்ஸ் 300 இருந்துச்சு. ஈஸியா 500 போயிருவாங்க, ரெக்கார்ட் வைப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ். தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்துச்சான்னு தெரியல. 425 தான் அடிச்சாங்க. பட் தே ஒன் இவென்ச்சுவலா. அடுத்து மும்பை இருக்காங்க இல்லையா? அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அதிசயம். ஷர்துல் தாக்கூர், ஷர்தூல் நம்ம வந்து கலாய்ச்சிருந்தோம் போன வாரம் வீடியோல. இவர அடிச்சிருப்பாரா? வாய்ப்பு இல்லன்ற மாரி தான் நீ சொன்ன. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 2 இன்னிங்ஸ் மச்சி. ஒண்ணு வந்து 40 பால்ஸ் 40 அது நார்மல் தான். சரியா? 2வது இதுல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாமே டிராப் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. சரியா? சோ வந்து ஷர்துல் தாக்கூர் தான் கேப்டனு. கேப்டன்ஸ் நாக் மச்சி. 28 பால்ல வந்து 73 அடிச்சாரு. செம்ம இன்னிங்ஸ். கடைசில வந்து ஒரு இன்புட்டஸ் குடுத்தாரு. சூப்பர் இன்னிங்ஸ். பவுலிங்லயுமே 3 விக்கெட் கான்ட்ரிபியூஷன். எனக்கு தெரிஞ்சு திரும்ப அவரையும் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மயங்க் அகர்வால் மாதிரி இவரும் என்னையாடா அன்சோல்ட் ஆக்குனீங்க, நான் வரேன்டா ஷர்துல் தாக்கூர்டா அப்படின்ட்டு வந்து தி லார்ட் இஸ் பேக் அப்படின்ட்டு சொல்லலாம். கான்ஃபிடண்டா சொல்லலாம் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபைனலா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி. அன்சுல் கம்போஜ் 2 செய்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்சுல் கம்போஜ் இந்த ரீசெண்டா நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா 4 விக்கெட் ஆல் 4 ஃபார் 22 பவுலிங்ல. அது பவுலிங் ஓகே தானே, எல்லாம் போடுறதுனால போடுவாருன்னு தெரிஞ்சாலும் பேட்டிங்ல கடைசியில 2 ஓவர்ல 20 ரன் அடிக்கணும். 8 விக்கெட்ஸ் போயிடுச்சு. கடைசியில வராரு. ஒரே ஓவர்ல 19 வச்சு முடிச்சு விட்டார் மேட்சே. 6 பால்ஸ் 19 ரன்ஸ். சூப்பர் இன்னிங்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். செம்ம அடி. அப்புறம் ராஜஸ்தானுக்காக கமலேஷ் நாகர்கோட்டி வந்து டோட்டலா 2 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் வந்து நோட்டபிள் மென்ஷன் தான். வைபவ் சூரியவன்ஷி ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு பீகாருக்காக. அவங்களும் தோத்துட்டாங்க பரோடாக்கு அகைன்ஸ்டா. பட் நல்ல ஒரு இன்னிங்ஸ், ஒரு அக்ரெசிவான இன்னிங்ஸ். ஸோ பார்ப்போம். ராஜஸ்தானுக்கு எடுத்திருக்காங்க. 13 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்குன்றப்போ எப்படி ஆடுவாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் மும்பைக்கு இன்னொரு பிளேயர் ஆயுஷ் மாத்ரே அப்படின்ட்டு. அவரும் 17 இயர்ஸ் ஓல்டு தான். 17 இயர்ஸ் யங் தான். அவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 110 பால்ஸ்ல 180 அடிச்சிருக்காரு. இந்த ஷர்துல் தாக்கூர் அடிச்சாருன்னு சொன்னேன்ல அந்த மேட்ச்ல. அவர் வந்து ஒரு வளர்ந்த ஒரு வீரர். இந்த ஐபிஎல் டீம்ஸ் எடுக்கல. சோ பாப்போம். யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து அவர் எடுப்பாங்க. அடுத்து பிக் பேஷ் போயிடலாம். பிக் பேஷ்ல வந்து ஒரு நார்மலான வீக் தாங்க. ரொம்பலாம் பெருசா நடக்கல. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபைனலா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் 5 மேட்சஸ் ஜேமி ஓவர்டன் அடிச்சாரா? ஜேமி ஓவர்டன் ஓகே. அவர் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு மேட்ச் வந்து அடிலைட் சோபாட் அகைன்ஸ்டா 4 overs 2 for 27. அந்த மேட்ச் பேட்டிங்குமே வந்து 16 balls 30 அடிச்சாரு. பட் ஆமா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இப்போ அடுத்த மேட்ச் வந்து சொதப்பிட்டாரு. பவுலிங்கும் சரியா போடல. பேட்டிங்லயும் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அது யானைக்கு மாடி இருக்குன்ற மாதிரி ஒரு மேட்ச் சொதப்பிட்டாரு நினைக்கிறேன். ஒரு டச்ல இருக்காருப்பா. ஆமா. மேட்சோட கேட்ச் ஒன்னு நான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு ரீசெண்டா சொன்னேன்ல. மேட்சோட கேட்ச் ஒன்னு நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து மெக்கன்சி ஹார்வியோட ஃபீல்டிங் பத்தி பாத்துறோம். மேட்சோட கேட்ச் நான் முடிஞ்சு ஆட் பண்றேன். அது பாத்தீங்கன்னா செம்ம. அது எப்படி எல்லாம் புடிக்கிறாருன்னே தெரியலங்க. அந்த கேட்ச் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பவுண்டரி லைன்ல வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் செமையா இருந்துச்சு. அது மேக்ஸ்வெல்லே சொல்றாரு. இப்பெல்லாம் இது ரொம்ப நார்மலா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே. இந்த மாதிரி பவுண்டரி கேச்சஸ்க்காக வந்து ட்ரைனிங்லயுமே அந்த ஒரு வீடியோவும் எடுத்துருக்காங்க. அது நார்மலா பவுண்டரி கேட்ச் ட்ரைனிங் இருக்கும்ல. இப்ப என்னன்னா வந்து பவுண்டரிக்கு போயிட்டு வேணும்னே இப்படி அந்த படுத்து தூக்கி போடுறது அந்த மாதிரி ட்ரைனிங் பண்றாங்களாம். இப்போ ஒரு மாதிரி எக்ஸ்டென்சிவா அதுக்குனே ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்கன்னு மேக்ஸ்வெல் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம பேட்டிங் பவுலிங்னு பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப ஃபீல்டிங்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் பயங்கரமா அது ஒரு நல்ல அப்டேட்டா இருந்துச்சு. மத்தபடி பிக் பேஷ் பெருசா எதுவும் மூவ் ஆகல. அடுத்து வந்து நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாண்டோட டொமஸ்டிக் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு. அதுலயும் பேசுற மாதிரி எதுவும் நடக்கல. ஏன்னா ஃபுல்லா வந்து மழை பெஞ்சு சீரிஸ் ஃபுல்லா இதாயிடுச்சு. 2-3 மேட்ச் தான் நடக்கவே செஞ்சது. அதுவுமே நார்மலா தான் இருந்துச்சு. பெருசா பேசிக்கிற மாதிரி இல்ல. அடுத்து நம்ம பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பார்ப்போம். இந்த லீக்லயும் பெருசா ஒன்றும் நடக்கல. ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம வந்து வேர்ல்ட் கப் இல்லையா? அப்ப வந்து இந்த ஒரு டைம் அவுட் இன்சிடென்ட், டைம் அவுட் பேட்ஸ்மேன் டைம் அவுட் ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துச்சு. கரெக்ட்டா அந்த ஆஞ்சலோ மேத்யூஸ வந்து டைம் அவுட் பண்ணிடுவாங்க. லேட்டா வந்துருவாரு. சோ டைம் அவுட் இஷ்யூ ஆயிடும். ஆமா. சோ ரூல் என்னன்னா 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து பேட்ஸ்மேன் கார்டு எடுத்துக்கணும் தான் ரூல். ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம். அதே இன்சிடென்ட் இப்ப பங்களாதேஷ் பிரீமியர் லீக் நடந்திருக்கு இந்த வருஷம். ஆப்பனன்ட் கேப்டன் யாருப்பா? சகிப் அல் ஹசனா? இல்ல மெஹதி ஹசன் மிராஜ். சோ அதே மாதிரி ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஆப்பனன்ட் பேட்டர் எங்கேயோ ரெஸ்ட் ரூம் போயிட்டாராமா. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுட்டு 3 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து கார்டு வைக்கும்போது வந்து ஆல்ரெடி பிளேயர்ஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட்ஸ் இது அப்படின்ட்டு அவர் வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் சலசலப்பெல்லாம் ஆகி கடைசியில மெஹதி ஹசன் மிராஜ் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே எனக்கு என்ன ஆடணுமா, நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இவர் மனுஷன் நான் அப்பீல வித்ட்ரா பண்ணிட்டாரு. வித்ட்ரா பண்ணிட்டு சரி நீ ஆடுப்பா அப்படின்னு ஆட விட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் அவுட். அதுக்கு அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். டீசெண்டா வச்சு போயிருந்திருக்கலாம். ஆட விட்டு ஃபர்ஸ்ட் பால் டக்கு. ஆட விட்டுல ஒரு பால் வேஸ்ட் பண்றது வேற நடக்கல. கரெக்ட் தான். அன்றே கணித்தார் மெஹதி ஹசன் மிராஜ்.
ஆ. இவ்வளவுதான் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல அப்டேட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேட்ச் பை மேட்ச் இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து crico_tainmentன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நாங்க ரெகுலரா அப்டேட் பண்ண ட்ரை பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. நீங்க வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சூப்பர். மென்ஸ் கிரிக்கெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விமென்ஸ் கிரிக்கெட்ல என்ன அப்டேட்ஸ் வருது? ஓகே. உமன்ஸ் கிரிக்கெட். நம்ம போன வாரம் வரைக்கும் 2 ஓடிஐ கவர் பண்ணோம் இல்லையா? இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ். இந்த தடவ 3rd ஓடிஐ நடந்துச்சு. நம்ம அதையும் ஜெயிச்சிட்டோம். நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸா தீப்தி சர்மா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்தியாக்கு. ஒரு 6 விக்கெட் ஹால். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீப்தி சர்மா. பட் ரீசென்ட்டா கொஞ்சம் ஃபார்ம் டிப்பா இருந்துச்சு. ஷி இஸ் பேக் டு ஃபார்ம். 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க பவுலிங்ல. ரேணுகா சிங் தாக்கூர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் பேட்டிங்லயுமே அப்படி இப்படி ஆடி ஒரு 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டோம். சீரிஸ 3-0 ராப் பண்ணிட்டோம். போன வாரம் பாத்தீங்கன்னா ஷஃபாலி வர்மாவை லைட்டா கலாய்ச்சிருந்தோம். அவங்கள டீமை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தோம். என்னையாடா கலாய்க்கிறீங்க அப்படின்ட்டு இந்த தடவை ஒரு கம்பேக்னா அந்த அளவுக்கு இந்தியா டீம்லாம் திரும்ப எடுக்கல. ஆனா இப்ப நம்மளுக்கு எப்படி விஜயசாரிய டிராஃபி போயிட்டு இருக்கோம் மென்ஸ்க்கு, அந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்து ஒரு லோக்கல் ஓடிஐ டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் ஓடிஐ டோர்னமெண்ட். அதுல வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து ஹரியானாக்காக ஒரு 110 பால்ஸ் 190 அடிச்சாங்க. செம்ம அக்ரெசிவான நாக்கு, செம்ம அடி. மென்ஸ்ல வந்து அது நார்மல். பட் உமன்ஸ்ல அந்த மாதிரி அடிக்கிறதுலாம் வந்து நாட் ஈஸி. ஒரு சூப்பர் நாக்கு. தோத்துட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி ஹரியானா. பட் ஏன்னா அந்த டீம்ல அவங்க மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஷெஃபாலி வர்மா நீங்க கலாய்ச்சதுக்காகவே அவர் வந்து செஞ்சு விட்டாரு. ஆமா. அந்த சீரிஸ வந்து அன்பிரெடிக்டபிளா பாத்தீங்கன்னா, ஒரு அவுட் ஆஃப் த மூன் மத்திய பிரதேஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த உமன்ஸ் டோர்னமெண்ட் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து ஃபேவரட்ஸே கிடையாது. இன்ஃபாக்ட் நம்ம சொல்ற நிறைய மேஜர் பிளேயர்ஸ் அங்க ஆடவே மாட்டாங்க. ரயில்வேஸ் தான் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கான டீம். பட் அவங்க தோத்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் மத்திய பிரதேஷ் வந்துச்சு ஃபைனல்ஸ். மத்திய பிரதேஷ் இவென்ச்சுவலா ஜெயிச்சிட்டாங்க. தி பிகேம் தி சாம்பியன்ஸ். ஒரு நல்ல ஒரு டோர். நம்ம வந்து சூப்பர் ஸ்மாஷ் மென்ஸ் பார்த்தோம் இல்லையா? பெருசா அப்டேட்ஸ் இல்ல அப்படின்ட்டு. சூப்பர் ஸ்மாஷ்லயே சைமல்டேனியஸா உமன்ஸ் டோர்னமெண்ட்டும் நடக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மேட்ச் நடக்கும். முடிச்ச உடனே அப்படி மென்ஸ் விளையாடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிகா பாண்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ ரீசெண்டா கூட பிரிஸ்பேன் ஹீட்ஸ் உமன்ஸ்க்கு வந்து ஆடினாங்க. ஷி இஸ் an இந்தியன் பிளேயர். ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு பிளே இன் சூப்பர் ஸ்மாஷ். ஷி ரெப்ரசன்ட் கேண்டர்பரி. அது வந்து விளையாடுறது மட்டும் இல்ல. ஷி ஆல்சோ ஸ்கோர்ட் 50. ஒரு பிரிகாரியஸ் சிச்சுவேஷன் 30 for 5 இருந்தாங்க. அப்ப ஷிகா பாண்டே அவங்க வந்து ஒரு 50 அடிச்சாங்க. பவுலிங்ல வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஷி வாஸ் a man of the match ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். வேற லெவலா இருந்துச்சு. ஸோ இந்தியன்ஸ் இந்த மாதிரி நம்ம மென்ஸ் கிரிக்கெட் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் வி நோ பிசிசிஐ ஹேஸ் தட் ரூல். வெளியே போய் ஆடக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி உமன்ஸ் பிளேயர்ஸ் வந்து போய் ஆடுறது அவங்களுக்குமே நல்லது. அதே மாதிரி டீம் இந்தியாவுக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து வீக்லி அப்டேட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வேற நியூஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க மிஸ் அவுட் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நாங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் அனாலிசிஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வந்து நாங்க எடுத்து பேசணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நாங்க வந்து கண்டிப்பா வந்து அதை பத்தி பேசுவோம். சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.